ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் உலகம் என் வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ஸ்வீட் கார்ன் காளான் வெஜிடபிள் சூப். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை. நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த அளவுகள் வந்து ஒரு 3லேருந்து 4 பேருக்கு சூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அளவுகள். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் உங்ககிட்ட இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்லை வந்து பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் காளான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் இதே ஸ்வீட் கார்னை ஒரு மிக்சியில் அரைச்சி ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு கேரட், அரை கப் அளவுக்கு பீன்ஸ், இதை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் சூப்பை கெட்டியாக்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலக்கி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் பேனை வச்சுட்டு பேன் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெண்ணெயை அதில் ஆட் பண்ணுறேன். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நான் அதை வதக்குறேன். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா டீப் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் அது கூட எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை அது கூட ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட்டு, தென் ஸ்வீட் கார்ன் அண்ட் காளான், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட் கார்னோட விழுதை அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான வாட்டரை அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான சால்ட்டை அதில் நான் ஆட் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுறேன். ஒரு 20லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா வேகணும். வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களோட சூப் தயாராகிடும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்கள் சூப் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இந்த டைமில் இந்த சூப்பை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்குறதுக்காண்டி நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஏன்னா அது ரொம்பவே சூப்பராக கெட்டியாக்கிடும். ஸோ நம்ம ஒரு 1 மினிட் வரைக்கும் அதை லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அது கூட பெப்பர், நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பெப்பர் மிளகுத்தூளையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். மிளகுத்தூளை அது கூட ஆட் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விட்டதுக்கப்புறம் கடைசியாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தலையையும் அது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ உங்கள் சூப் தயாராகிடுச்சு. இப்போ நான் ரெடி பண்ணியிருக்க இந்த சூப் வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவையான ஸ்வீட் கார்ன் காளான் வெஜிடபிள் சூப் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.